ஆண்டவர் சிவமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தில் 5வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கெல்லாம் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மீது வைத்ததான அளவற்றதான அன்பினால் நாம் இந்த பூமியிலே ஜீவனோடு இருக்கிறோம். சில நாட்கள் எல்லாம் நம்ம நடத்தினவர் சில மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நாம் கடந்து வந்த வழியெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு செய்த நன்மைக்கு ஈடாக நாம் நேரடியாக ஆண்டவருக்கு செலுத்துவது ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறதான துதிப்பார். இந்த துதிகளின் பேரிலே ஆண்டவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்ததான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். பக்தன் தாவீது துதியினுடைய மேன்மை அவர் உணர்ந்தபடியினால் ஆண்டுடைய நாமத்தை அதிகமாக அவர் துதித்தார். அது போதாது என்று சொல்லி துதிக்கும்படியாக ஒரு அநேக ஜனங்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். எனவே அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக சமாதானமுள்ளதாக இருந்தது. நாமும் இன்னும் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராம். இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் நம்மை சூழ இருக்கிறதான ஜனங்கள் பல்வேறு விதங்களிலே நம்மை அறிந்திருக்கிறார்கள். சிலரை நாம் படித்தவர்கள் என்று அறிந்திருக்கிறார்கள், சிலர் நம்மை பணக்காரர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள், சிலர் நம்மை இந்த தேசத்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். இவ்விதமாக பல விதங்களிலே நம்மை அறிந்திருக்கிறதான மனிதர்கள் நம்மை சூழ இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான ஆண்டவர் இயேசு நம்மீது அன்பாய் இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பாக யார் என்று சொல்லி இருக்கிறது என்றால் சாத்தானுடைய கூட்டத்தார். இந்த பூமியில தேவனுடைய கூட்டத்தாரும் உண்டு, சாத்தானுடைய கூட்டத்தாரும் உண்டு. நாம் ஒருவேளை எண்ணிக்கொள்ளலாம் சாத்தானுடைய கூட்டத்தார் வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்லி. இல்லை, சபைக்குள்ளதான் இருக்கிறார்கள். இது சபைக்கு எழுதும்போதுதான் ஆண்டவர் எழுதுகிறார். யூதர் அல்லாதவரும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார் இருக்கிறதான இடம் அநேகர் நினைக்கிறது போல வெளியே அல்ல, நமக்குள்ளேயே சாத்தானுடைய கூட்டத்தார் அநேகர் இருக்கிறார்கள். இந்த சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும் தேவன் அன்பு செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து வேறுபாடு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபையிலே கடந்து வருகிறதான எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஒரே மாதிரி அவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழுகிறதான ஜனங்கள் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள். இந்த வேத பகுதியில் தேவன் யார் மேலே வந்து அவர் அன்பாய் இருக்கிறார் என்பது 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். வாசிப்போம். என் வசனத்தை கை கொண்டபடினாலே போதும், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
நாம் ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் ஆண்டவர் அறிந்து கொண்டேதான் இருக்கிறார். அது நல்ல கிரியையோ இல்லாவிட்டால் அது துர்க்கிரியையோ, எல்லா கிரியைகளும் தேவனுக்கு அனுகிரகம் தெரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு வேத வசனங்களை வாசித்தால் மட்டும் போதாது, வேத வசனங்களை கேட்டால் மட்டும் போதாது, வேத வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். வேத வசனங்களை கை கொள்வதற்கு அநேக நேரங்களிலே நமக்கு சிரமம் ஏற்படத்தான் செய்கிறது. எத்தனையோ காரியம் நமக்கு சிரமம் இருந்தாலும் நாம் அந்த சிரமத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நாம் அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சிரமம் இருக்கிறது என்பதற்காக நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யாமல் இருப்பதில்லை. ஆனால் தேவனுக்கு அடுத்ததான காரியத்திலே கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு விட்டது என்றால் இன்னைக்கு அநேகர் அந்த சிரமத்தை அனுபவித்துக் கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிப்பதிலே என்ன செய்கிறார்கள்? குறைவுபடுகிறார்கள். இந்த நாளில் அதிகால வேளையில நாம் கடந்து வருவதும் நமக்கு சற்று சிரமப்பட்டுதான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்போது 7 மணி 8 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறதான ஜனங்களுக்கு காலையில 4:30 மணிக்கு எழுப்பி 5 மணிக்கு வருவது சிரமம் இல்லையா? சிரமம் தான். சிலரெல்லாம் முழிப்பு வராது என்று சொல்லி அலாரம் வைத்து நாம காலையில எழுதி வந்திருக்கிறோம். ஏன் அப்படி நாம வர வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதிகாலையில் என்ன தேடினால் என்ன என்ன செய்வீங்க? கண்டுகொள்வீங்க. நீங்கள் அதிகாலையில வந்து ஜெபித்தால் நான் அந்த ஜெபத்தை விசேஷமாக கேட்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டுமானால் சற்று சிரமம் உண்டு. அந்த சிரமங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் தேவனுடைய வசனத்தை என்ன செய்கிறோம்? கை கொள்ளுகிறோம். மனிதனுடைய பாரம்பரியமான காரியங்கள் அநேகவற்றை நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் கை கொண்டுதான் வருகிறோம். முக்கியமான வேலைகளிலே மனிதர்கள் சொன்னதான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். முக்கியமான நேரங்களிலே ஆண்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தையில் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அநேக வேளைகளிலே எண்ணாமல் போய் விடுகிறோம். சில வேளைகள் அது தெரிந்திருந்தாலும் கூட நாம் அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் அன்பாய் இருக்கிறதை சாத்தானுடைய கூட்டத்தாரிடத்துல கர்த்தர் காட்ட வேண்டுமானால் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும் தேவனுடைய கூட்டத்தாருக்கும் வித்தியாசத்தை நாம் என்ன செய்வது? காட்ட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்ந்ததான அந்த ஆரம்ப கட்டத்தில் இது இஸ்ரவேலர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவர் வேறுபாட்டை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அந்த வேறுபாடு பிரத்யட்ச விதமாக எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எல்லா ஜனங்களும் கண்டுகொண்டாங்க. சுமார் 25 லட்சம் பேருக்கு அனுதினமும் ஆகாரம் கிடைக்க வேண்டுமானால் அது மிக மிக ஒரு அரிதான காரியம். ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சிலர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும் தேவனுடைய கூட்டத்தாருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை என்ன செய்வார்? காட்டுவார். நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நம் ஆண்டவரத்தில் ஒரு ஜெபம், ஆண்டவரே நீங்க என் மீது அன்பாய் இருக்கிறதை என்னை சூழ இருக்கிறதான ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும். அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அறிக்கை செய்வதல்ல. நம்மை சூழ இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாத ஜனங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து அன்பு பாராட்டி நடத்துகிறார் என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பு கூர்ந்து நடத்துவாரானால் நமக்கு ஒரு குறையுமே. எஜமானனாகிய ஆபிரகாமை குறித்து எலியேசர் சொல்லுகிறார், என்னுடைய எஜமானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், அவனுடைய பேர் ஈசாக்கு.
இந்த ஈசாக்கை நேசித்து இந்த ஆபிரகாம் தனக்குரியதான எல்லாவற்றையும் என் எஜமான் ஆபிரகாம் ஈசாக்கு நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய நேசகுமாரன், அந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் குமாரன். இன்றைக்கும் நாம் ஆண்டவர் நேசிக்கிறதான ஜனங்களாக இருந்தால் ஆண்டவர் அவருக்குரியதான எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த நமக்குரியதான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்பதற்காக நாம் விரும்பினபடியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அதினதின் காலத்துல அவர் நமக்கு என்னென்ன தர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கிடைப்பதுதான் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கும் நல்லது, நம்முடைய ஆத்மாவிற்கு அது நல்லதாக இருக்கிறது. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை நேசிப்பதை விட நமக்குள் இருக்கிற ஆத்மாவை மிக அதிகமாக வந்து நேசிக்கிறார். ஏன் சரீரத்தை அதிகமாக நேசிக்காமல் அவர் ஆத்மாவை நேசிக்கிறார் என்றால், சரீரம் அதிகபட்சம் வேண்டும் என்றால் ஒரு 100 வருடம், ஒரு 120 வருடம் அதிகபட்சமாக வாழலாம். ஆனால் நமக்குள் இருக்கிறதான ஆத்மா அது என்னென்றைக்குமே வாழக்கூடியது. எனவே ஆண்டவர் சரீரத்தை விட ஆத்மாவை அதிகமாக நேசிக்கிறார். ஆத்மாவை அதிகமாக நேசிக்கிறபடினால ஆத்மாவிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் அவர் நேசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்காமல் தான் வந்து இருக்கிறார். அநேக வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான சரீர பிரகாரமான நன்மைகள் நம்முடைய ஆத்மாவை வீழ்ச்சிக்குரியதாக நினைத்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் சரீர பிரகாரமான நன்மைகளை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் ஆண்டவரை தேட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை மட்டுமே சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் ஆண்டவரை தேட முடியவில்லை. நம்மை ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே நம்முடைய ஆத்மா வானுமாக இருந்தால் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய ஆத்மாவிற்கு அது கேடு விளைவிக்கிறதான காரியமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அதை அவரை நம்மை விட்டு விலைக்கு தான் நேரம் செய்கிறார், வைக்கிறார். அநேக ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான உயர்வாகத்தான் இருக்கிறது. சரீர பிரகாரமான உயர்வை கொடுத்ததற்கு பிறகு அவ்வளவு நாள் அமைதியாக இருந்ததான மனுஷன் பெருமையாக பேச ஆரம்பித்து விடுகிறார். அவ்வளவு நாள் அமைதியாக இருந்த மனுஷன் பெருமையாக நடக்க ஆரம்பித்து விடுகிறார். அவ்வளவு நாள் அமைதியாக இருந்த மனுஷன் பெருமையாக அநேக விதமான செயல்பாடுகளை செய்ய வந்து ஆரம்பித்து விடுகிறார். அமிதமாக அவர் செயல்படும் போது அவருடைய ஆத்மா மேலிருந்து கீழே அது வீழ்ச்சிக்கு நேராக வந்து கடந்து போகிறது. அப்படி நம்முடைய ஆத்மா வீழ்வதற்கு ஆண்டவர் தருவதை காட்டிலும் அதை தராமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 கையுடையவனாய் எரிநரகத்தில் போவதை பார்க்கிலும் ஒரு கையோடு பரலோகம் போவது நல்லது. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லது. சில காரியங்களை ஆண்டவர் விலக்கி வைப்பதற்கான காரணம் என்னவென்றால், தேவன் நம்முடைய ஆத்மாவின் மீது மிக அளவு கிடந்த ஒரு அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கிறார். எனவேதான் அவருக்கு விருப்பமானதை மட்டும் நமக்கு வந்து செய்கிறார். நாம் அனைவரும் பிடிவாதமாக அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் நாம் பிடிவாதமாக நாம் அழுது, நாம் பிடிவாதமாக உபவாசம் இருந்து, பிடிவாதமாக ஆண்டவரிடத்தில் இரவு பகல் அவரை தொந்தரவு படுத்தி நாம் வாங்குகிறோம் என்றால் அது அநேக வேலைகளிலே நம்முடைய ஆத்மாவை வந்து என்ன செய்யவிடும்? அழித்து விடும். ஜெபிக்கிறோம், நமக்கு அநேக நன்மைகள் வேண்டும், பூமியில் உள்ள அநேக நன்மைகள் நமக்கு தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஜெபத்தினுடைய முடிவிலே நாம் ஒரு வார்த்தை கட்டாயம் சொல்ல அது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இது இருந்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க ஏதுவாக இருக்கும், உயர்வாக இருக்க ஏதுவாக இருக்கும், மேன்மையாக இருக்க ஏதுவாக சொல்லலாம் ஆண்டவரிடத்துல.
என்றாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு நீங்கள் செய்யுங்கள் சொல்லி சொன்னா, முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமா வளர்ச்சிக்கு ஏதுவானபடி செய்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்கிறபடி ஆத்துமா வாழ்கிறது போல எல்லா நன்மைகளும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் என் மீது அன்பாய் இருக்கிறதை சூழ இருக்கிறதான ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்க செய்யுங்க. அறிந்து கொள்ளும்படி என்னுடைய வாழ்க்கையில செயல்படுங்க. அறிந்து கொள்ளும்படி என்னை மேன்மையாக நடத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நாமை மேன்மையான வழிகளிலே வழி நடத்துவாராக. எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நேசிக்கிற தேவன், நேசித்து எங்களுக்கு நன்மை செய்கிறதான தேவன். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை நீங்கள் நேசிப்பதை விட எங்களுடைய ஆத்மாவை மிக அதிகமாக நேசிக்கிறீர். ஆண்டவரே, ஆத்மா அழியாதது, எனவே ஆத்மா உடைய பார்வையில விளையாடத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய ஆத்மா வாழும்படியாக நீங்கள் செய்கிறதான அநேக நன்மைகளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மீது அன்பாய் இருந்து செயல்படுவது எல்லா ஜனங்களும் காணும்படி செய்யணும்னு சொல்றாரு. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே சர்வ வல்லமையுள்ளதான தேவன் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த 2024வது வருடத்தில் 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்திலே நாங்கள் ஜீவனோடு பிரவேசிக்க உதவி செய்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சில நன்மைகள் ஏராளம் உண்டு. அவைகள் எல்லாம் நினைத்து உடைய நாமத்தை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. துதிக்கிறதான ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறதான நன்மைகளை மீண்டுமாக இந்த நாளில் எங்களுக்கு தந்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சூழ இருக்கிறதான ஜனங்கள், சாத்தானுடைய கூட்டத்தின் ஜனங்கள், நீங்கள் எங்கள் மீது அன்பாயிருந்து செயல்படுவதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் சொன்னீங்களே. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் பலிக்கத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, வரப்போகிற நாட்களிலே நாங்கள் உங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்வதற்கான சுகபலன் ஆரோக்கியத்தை பெருக செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில நடமாடுகிறதான கொடூர ஆட்கொல்லி வியாதிகளுக்கெல்லாம் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, யாரை அழிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி அலைகிறதான சத்துருடைய கைவில சிக்கி அழிந்து போய்விடாதபடி எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாவது நாங்கள் உடைய நாமத்திற்கு ஜீவனுள்ள சாட்சியுள்ளவர்களாக கொஞ்சம் பலம் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் தாருங்க. இதற்கு ஏற்றதா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வழி நடத்துதலையும் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்து அனுப்ப வேண்டுமாறு எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் இன்னொரு மாதத்தை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் ஆயுள் நாட்களை கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நாங்கள் அதிகமாக நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுடைய இருதயத்தில் உணர்வை தாருங்க. எங்களுடைய ஆவியை ஏவி நீங்கள் எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றை கர்த்தர் தயவாயிரையும் மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் அங்கீகரித்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.